உசிலம்பட்டியில் நடைபெறும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு ஒரு இடைபெரியா கட்சிகளாக இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். இயற்கையாக நடந்தது இது. ஒன்றும் ஏதோ நானும் திரு அண்ணாமலை அவர்களும் நட்போடு பழகி கூட்டணி அமைத்ததால் மாத்திரமல்ல, இது கீழிருந்து மேல் வரை இயற்கையாக உருவான கூட்டணி. காரணம், பாரதிய ஜனதா கட்சி பழனிசாமியின் ஆட்சி, அது அம்மாவுடைய ஆட்சின்னு காப்பாற்றி கொடுத்தாங்க. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம 2017 நம்ம ஊதி தள்ளியிருப்போம் பழனிசாமிய. ஆனா அவங்க நம்மளுக்கு எதிராக இருந்தார்கள் என்பதை விட அம்மா அமைச்சு கொடுத்த ஆட்சி தொடரணுங்கிற நினைப்புல அவர்களை பாதுகாத்தார்கள். ஆனா பழனிசாமி முதல்வராக்கிய நமக்கும் துரோகம், நம்ம கட்சி விட்டு நிற்கிறாரு. 4.5 வருஷம் அந்த ஆட்சி தொடர்றதுக்கு காரணம் இருந்த சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கிட்டார். அன்னைக்கு உடனே அவங்களை பன்னீர்செல்வம் போய் 11 எம்எல்ஏட கூட்டணி வைக்கலன்னா, டெல்லியும் இவங்களை பாதுகாக்கலன்னா, நம்மளுக்கு இருந்த 21 எம்எல்ஏக்கள் அன்றைக்கு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்ததை சரியாக அதை செயல்படுத்தியிருந்தா பழனிசாமி மாத்திட்டு வேற முதல்வரையே கொண்டு வந்திருக்க முடியும். அதுதான் நிலைமை. ஆனா பழனிசாமிக்கு இன்னொன்னு சொல்ற, கெட்டவர்களுக்கு யோகம் வர்ற போறதான் இருக்கும், நல்லவர்களுக்கு சோதனைகள் வந்தது போல் தான் இருக்கும். ஆனா கெட்டவர்களுக்கு வருகின்ற, அரக்கர்களுக்கு வருகின்ற யோகம் சிறிது காலம், அந்த யோகமே அவர்களை வீழ்த்திவிடும். நான் பார்த்திருக்கோம். ஆனா நல்லவர்களுக்கு வருகின்ற சோதனையே அவர்களை உறுதியைப்படுத்தி அவர்களுக்கு சாதனை படைக்க வைக்கும். அப்படித்தான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவ்வளவு சோதனைகளையும் தடைகளையும் கடந்து, நான் ஆர்கே நகர்ல அம்மாவுடைய தொகுதியில அம்மா அவர்கள் மறைந்த பிறகு சுயேட்சையா யாருடைய ஆதரவும் இல்லாமல், கட்சியின் பெயரும் கிடையாது, நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2017 நவம்பர் 23 தேர்தல் ஆணையம் தீர்ப்பு சொல்லுது, அதிக எண்ணிக்கையில் பழனிசாமி அவர்களோட கையில சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் கையகப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அவருக்கு தான் கட்சி, அவருக்கு தான் ரெட்டையில, மதுசூதனுக்கு தான் ரெட்டையிலன்னு கொடுத்தாங்க. தண்ணி வேடிக்கை போயாரா, இவன் வேடிக்கை பார்த்து நிற்கிறான் மிலிட்டரி. சாப்பிடலையா? நல்ல பையன் திருப்பங்களும் மிலிட்டரி சர்வீஸ்ல ரிட்டையர் ஆகி வந்து எண்ணிட்ட மாட்டிக்கிட்டான். ஒன்னும் வேலைக்கெல்லாம் இல்ல, என் மேல உள்ள பிரியத்துல எங்க போனாலும் கூட வந்துருவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.